தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும், நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். எப்ப பாரு ஏதாவது ஒரு நம்மளுடைய பாடங்கள் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப ஒரு நல்ல ஒரு சீசன். ஏன்னா பழங்கள், நெறைய பழங்கள் வரும் இப்ப சீசன். இப்ப சீசன்ல கொய்யா பழம் என்பது நிறைய, நிறைய, நிறைய கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ்திரேலியன் ஆப்பிள், ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ், சிம்லா ஆப்பிள் இதெல்லாம் தான் நல்லது அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, கொய்யா பழம் என்பது மிக, மிக சக்தி வாய்ந்தது. எவ்வளவு ரொம்ப கம்மி விலை, நல்ல சத்து. இத எல்லாருமே வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னு கேட்டா, முட்டி வலின்றது இல்லாம இருக்கும். அதுக்கப்புறம் இதுல விட்டமின் சி நெறைய இருக்கு. விட்டமின் சி என்பது கண்டிப்பாக உடலுக்கு இயற்கையாக கிடைக்கிறது. வரும். அதுக்கப்புறம் ஆன்டி கேன்சர் அப்படின்றாங்க. கேன்சர் ஒரு அணுக்களையே சாகடிக்க செய்யும் வலிமை கொய்யா பழத்தில் இருக்கு. வராமல் தடுக்கவும் உதவும். அந்தந்த சீசன்ல வர பழங்களை கண்டிப்பாக நாம் சாப்பிட வேண்டும். இப்ப அந்த பழங்கள் சாப்பிடுற பழக்கமே இல்லாத போச்சு. என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஜிம்முக்கு போறாங்க. அதுல சுகர் இருக்கு அப்படின்றாங்க. அது இயற்கையான ஒரு சர்க்கரை. அது உடலுக்கு நிச்சயமாக நல்லது. ஏன்னா நம்ம அளவுக்கு மீறி ஒண்ணும் சாப்பிட போறதில்ல. இந்தந்த சீசன்ல வரும் பழங்களை நாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அதே மாதிரி நார்ச்சத்து மிக அதிகம் உள்ளது கொய்யா பழத்தில் நார்ச்சத்து. இயற்கையாக இந்த கடையில வாங்க பாக்கெட்ல இருக்கிற கொய்யா ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் யாரும் அதுல கெமிக்கல் நிறைய இருக்கும், கலப்படம் இருக்கும். அதை யாரும் குடிக்க வேண்டாம். இயற்கையா கொய்யா பழத்தை வாங்கி கடிச்சு சாப்பிடுங்க. அப்ப பல்லுக்கு உறுதி. அந்த பல்லுக்கு உறுதினது கடிச்சு சாப்பிடும் போதுதான். அப்ப இந்த கொய்யா பழம் இந்த சீசன்ல நிறைய வரும். நிறைய வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி ஒன்னொன்னு சீசன் போற வரைக்கும். இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே ரொம்ப நல்லது அது. அந்த மாதிரி அதனால இன்னைக்கு என்ன நினைச்சேன் நானுன்னு சொல்லிட்டு இந்த கொய்யா பழத்தை பத்தி பேசணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொய்யா பழம்னா என்னன்னே தெரியறது இல்ல. அவங்க சாப்பிடுறதே கிடையாது. இது உண்மை. நான் நிறைய குழந்தைங்களை பார்த்திருக்கேன். ஏதோ ஆப்பிள் சாப்பிடுவாங்க, எப்பயாவது வாழைப்பழம் சாப்பிடுறாங்களே தவிர இந்த பழங்கள் எல்லாம் அவர்கள் சாப்பிடுவது இல்லை. அதனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த சீசன்ல கொய்யாப்பழம் வாங்கி இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன். நம்மளும் பெரியவங்களும் நிறைய கொய்யாப்பழம் அப்படின்னு சொல்லும்போது டெய்லி ஒன்னொன்னு சாப்பிடலாம். சாப்பிடும்போது அது சுவையாகவும் இருக்கும், நல்ல சத்தானதும் கூட. அதனால் கொய்யாப்பழத்தை சாப்பிடுவோம். விட்டமின் சி பழங்கள், ஏன்னா தேகம் தேவாலயம் அப்படின்றோம். அந்த தேவாலயம் அப்படின்போது அந்த தேகத்திற்கு உண்டான சத்துள்ள உணவை நாம் கொடுக்க வேண்டும். அதனால் பழங்கள் என்பது இயற்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அது நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய இயற்கை உணவை சாப்பிடுங்க. இது இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. நன்றி, வணக்கம்.